ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸை எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இமேஜ் ஃபைல்ஸை எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதே சமயத்தில் அதோட குவாலிட்டி குறையாமல் எப்படி நம்ம அதோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த இமேஜோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணணுமோ அந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில், டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளார நிறைய இமேஜ் ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அதோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபைல் வந்துட்டு இந்த பாத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருப்பாருங்க, இமேஜ் ஃபைலு. ஸோ இந்த இமேஜ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். கண்ட்ரோல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதோட டெக்ஸ்டர்லாம் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே குவாலிட்டி நமக்கு ஃபைனல் ரிசல்ட்லேயும் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, முதல்ல இதோட ஃபைல் சைஸ் எப்படி கம்மி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஃபார் வெப் லெகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சேவ் ஃபார் வெப் லெகசி அப்படின்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ப்ரீசெட்டுக்கு நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜேபெக் மீடியம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜேபெக் மீடியம் அப்படிங்கிறதையோ, அப்படி இல்லை அப்படின்னா ஜேபெக் லோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஜேபெக் மீடியம் அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜேபெக்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியம் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். குவாலிட்டி வந்துட்டு 30 அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வேணும்னா ஒரு 20 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நான் வந்து குவாலிட்டி வந்து டிஃபால்ட்டாக 30 அப்படிங்கிறதே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே வந்து ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கன்வெர்ட் டு எஸ்ஆர்ஜிபி அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கன்வெர்ட் டு எஸ்ஆர்ஜிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 100ன்னு இருக்கு பாருங்க டிஃபால்ட்டாக. அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 100 அப்படிங்கிற அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைல் சைஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ஒரு 40% அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பை கியூபிக் ஷார்ப்பர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை கியூபிக் ஷார்ப்பர் அப்படிங்கிறத மறக்காமல் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு %40 அப்படிங்கிறத வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த சேவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த சேவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு சேவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் வந்துட்டு நான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். அவுட்புட்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிப்போம். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஃபைல் சைஸு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 350 KB தான் இருக்குது. நமக்கு முன்னாடி வந்துட்டு ஃபைல் சைஸு என்னன்னு பாருங்கள். நம்ம வந்து டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சுருந்தோம். இந்த பாத் பிரிட்ஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ஃபைல். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இல்லாட்டி இதை நான் இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஃபைல் சைஸ் பாருங்கள், நமக்கு 3 MB இருக்குது. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த அவுட்புட் அப்படிங்கிற அந்த இமேஜோட ஃபைல் பாருங்கள், வெறும் 350 KB தான் இருக்குது. 3 MB எங்கே, 350 KB எங்கே, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் இமேஜோட குவாலிட்டி செக் பண்ணுவோம் பாருங்கள். குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ரஸ் பண்ண அந்த இமேஜோட அந்த குவாலிட்டி செக் பண்ணலாம் பாருங்கள். இதுக்கும் அந்த ஃபைலுக்கும் எந்த ஒரு துளி வித்தியாசமும் நமக்கு இல்லை. குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக அதே குவாலிட்டி வந்திருக்கு. ஆனால் ஃபைல் சைஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு. அதாவது 3 MB உள்ள ஃபைல் வந்துட்டு நமக்கு பாருங்கள் வெறும் 350 KB தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இமேஜுக்கு நேராக நான் கொண்டு போகிறேன் பாருங்கள் கர்சரை. நமக்கு டைமென்ஷன் காமிக்குது பாருங்கள். டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4000 சம்திங். அதாவது 4797 பிக்சலுக்கு 3198 பிக்சல் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ரஸ் பண்ண அந்த இமேஜோட டைமென்ஷன் பாருங்கள், 1919க்கு 1279. அதாவது ஒரிஜினல்
ஃபைல் சைஸோட அந்த டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் அதாவது பிக்சல் சைஸும் வந்துட்டு நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நமக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. குவாலிட்டி வந்து பக்காவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு பழைய இமேஜோட இந்த டைமென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். டெஸ்க்டாப்பில் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சோம். அந்த டெஸ்க்டாப்பில் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஃபைல் சைஸ் நான் டைமென்ஷன் வந்துட்டு நான் குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு இமேஜ் சைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க ரெசல்யூஷன் இருக்கு பாருங்கள். அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் 300 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் டைமென்ஷன் வந்துட்டு இங்கே அதிகமாக கிடைச்சிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைமென்ஷன் வேணுமோ அந்த அளவுக்கு டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரெசல்யூஷனை நீங்கள் 300 கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருந்த இந்த டைமென்ஷனும் அப்படி இல்லைனா ஏற்கனவே இருந்த டைமென்ஷனை விட உங்களுக்கு பெட்டராகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஃபைலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒட்டுமொத்த ஃபோல்டரோட ஃபைல் சைஸையும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபோல்டரில் ஒரு 10 இமேஜ் அப்படி இல்லைனா 20 இமேஜ் இருக்குது, இல்லை ஒரு 50 100 கூட இருக்குன்னு இப்போ வச்சுப்போமே. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நிறைய ஃபைல்ஸ் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை ஒட்டுமொத்தமாக நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். போயிட்டு என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு நேராக ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ப்ராசஸர் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அடிஷ்னல் விண்டோவில் பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதில் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ என்ன பண்ணணும்னு கவனமாக பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் அஸ் ஓப்பன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபைலாக நீங்கள் ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபோல்டரில் உள்ள நிறைய இமேஜை நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம செலக்ட் ஃபோல்டர்னு இருக்கு பாருங்கள், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் உள்ள இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுமோ கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ஃபோல்டரை ஒட்டுமொத்த ஃபோல்டரையும் நான் கம்ப்ரஸ் பண்ண போகிறேன். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், ஃபைல் சைஸ் வந்துட்டு அதாவது இந்த ஃபோல்டரோட ஃபைல் சைஸ் வந்துட்டு 16.1 MB இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 16.1 MB. நம்ம கம்ப்ரஸ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு நமக்கு ஃபைல் சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளார நிறையா ஃபோல்டர் வச்சிருக்கிறீங்க, அதாவது ஃபோல்டருக்குள்ளார சப் ஃபோல்டர் நிறையா வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆல் சப் ஃபோல்டர்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு அந்த ஃபோல்டரில் எந்த ஒரு சப் ஃபோல்டரும் வச்சில்லை, வெறும் இமேஜ் ஃபைல்ஸ் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஒரு 10 இமேஜ் பக்கமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் சப் ஃபோல்டர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணலை. நீங்கள் சப் ஃபோல்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஆல் சப் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் இன் சேம் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நம்ம டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் தான் அந்த நம்ம ஃபோல்டரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதே லொக்கேஷனில் வேணுமா இல்லை வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் வந்துட்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு சேம் ஃபோல்டர் லொக்கேஷன்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் சேவ் இன் சேம் லொக்கேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். நான் சேம் லொக்கேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு சேவ் ஆஸ் JPEG அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் டு ஃபிட் அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ரீசைஸ் டு ஃபிட் அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வித்து வந்துட்டு ஒரு 1920 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், வேறு எதையும் நான் சேஞ்ச் பண்ணலை, டைரெக்டாக ரன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் ரன் அப்படிங்கிறத கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஃபோல்டருக்குள்ளார எத்தனை இமேஜ் வச்சுருக்கணும் அந்த இமேஜ் எல்லாமே நமக்கு கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் லைவாக பார்க்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த இமேஜும் நமக்கு ஒவ்வொன்றா 1 by 1 நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கன்வெர்ட் ஆகி முடிச்சிட்ட உடனே நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி முடிச்சிட்ட உடனே நமக்கு ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் கொடுத்தோமோ அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த அவுட்புட் ஃபோல்டர் வந்துட்டு JPEG அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த அவுட்புட் ஃபோல்டர். ஸோ இதை நம்ம வெளியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அந்த ஃபோல்டரில் ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 16.1 MB இருக்குது. ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த ஃபோல்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள்,
வெறும் 3.87 MB தான் இருக்குது. ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். வெறும் 3.87 MB. அதாவது ஒரிஜினல் ஃபோல்டர் வந்துட்டு 16.1 MB. நம்ம கன்வெர்ட் பண்ண பிறகு உள்ள ஃபைல் சைஸ் வந்துட்டு வெறும் 3.87 MB. ஸோ சேம் தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஃபைல்ஸை உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. சேம் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி நம்ம சிங்கிள் JPEG ஃபைல், அதாவது இமேஜ் ஃபார்மேட் உள்ள ஃபைலை எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் ஃபோல்டருக்குள்ளே நிறையா இமேஜ் இருக்கக்கூடிய ஃபோல்டரை ஒட்டு மொத்தமாக எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.